Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 30 days of code challengeல day 27 டெஸ்டிங் பார்க்க போறோம். இதுல நாம யூனிட் டெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். இப்போ கம்பெனில ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாமே தேவைப்படுது. அதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு அரேல செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அந்த அரேல இருக்கிற மினிமம் வேல்யூவோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இதுவே மினிமம் வேல்யூ கூட நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஒன்னை ரிட்டர்ன் பண்ணும். இதுவே நாம் எம்டி அரேயை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணோன்னா இது எக்ஸப்ஷனை ரேஸ் பண்ணும். இப்போது ஒரு கொலீக் இதுக்கான மெத்தடை எழுதியிருக்காங்க. இந்த கோட் நமக்கு பைத்தானில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் எழுத போகிற கோடிங் ஜாவா. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு கோட் டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கோவொர்க்கர் ஃபங்க்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நாம் 3 கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் டேட்டா எம்டி அரே. இதுக்குள்ளே கெட் அரே மெத்தடை டிக்ளேர் பண்ணணும். இது எம்டி அரேயை ரிட்டர்ன் பண்ணுது. செகண்ட் கிளாஸ் டெஸ்ட் டேட்டா யூனிக் வேல்யூஸ். இதுக்குள்ளே நாம் கெட் அரே மெத்தடை டிக்ளேர் பண்ணணும். இது அரேயோட சைஸை ரிட்டர்ன் பண்ணுது. இதில் மினிமம் 2 வேல்யூஸாடு இருக்கணும். இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக் வேல்யூஸ், அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து கெட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதுக்குள்ளே எக்ஸ்பெக்டட் மினிமம் இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்த கிளாஸ் டெஸ்ட் டேட்டா எக்ஸாக்ட்லி 2 டிஃப்ரெண்ட் மினிமம்ஸ். இதுக்குள்ளே நம்ம கெட் அரே மெத்தடை டிக்ளேர் பண்ணுவோம். இது நமக்கு அரேயை ரிட்டர்ன் பண்ணும். இந்த அரேயில் இருக்கிற மினிமம் வேல்யூ நமக்கு 2 இண்டெக்ஸில் அக்கர் ஆயிருக்கும். அடுத்து கெட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மெத்தட் எக்ஸ்பெக்டட் இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இதில் அரேயோட இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நாம் கோடிங் போடலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் இண்டெக்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அரேயில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரோட இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணும். இதில் அரே எம்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அப்படி இல்லைன்னா அரே எல்லாமே ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து 3 கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாட்டிக் கிளாஸ் டெஸ்ட் டேட்டா எம்டி அரே, பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் கெட் அண்டர்ஸ்கோர் அரே, ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் 0. இது மினிமம் இண்டெக்ஸோட எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுதான்னு என்ஷோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டாட்டிக் கிளாஸ் டெஸ்ட் டேட்டா யூனிக் வேல்யூஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் கெட் அண்டர்ஸ்கோர் அரே, ரிட்டர்ன் நியூ இன்ட் curly bracesல 3 1 2, public static int get underscore expected underscore result, return 1. இந்த டெஸ்ட் எல்லா வேல்யூஸுமே யூனிக்காக இருக்கும்போது கரெக்டான இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும். இதில் கெட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நாம் 1ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற அரேயில் 3 1 2 இதில் மினிமம் வேல்யூ 1. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. அதனால் நாம் 1ன்னு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டாட்டிக் கிளாஸ் டெஸ்ட் டேட்டா எக்ஸாக்ட்லி 2 டிஃப்ரெண்ட் மினிமம்ஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் கெட் அண்டர்ஸ்கோர் அரே, ரிட்டர்ன் நியூ இன்ட் curly bracesல 4 2 3 2, public static int get underscore expected underscore result, return 1. இந்த டெஸ்ட் அரேயில் 2 மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா இதில் வர ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸை நாம் ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நாம் கொடுத்துருக்கிற அரேயில் 2 மினிமம் வேல்யூ. இது 2 வாட்டி அக்கர் ஆயிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் 1. அதனால நாம் ரிட்டர்ன் 1ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எம்டி அரேயில் இருக்கிற மினிமம் இண்டெக்ஸை கால் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கரெக்டான எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலைன்னா இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிடும். அடுத்த ஃபங்க்ஷனில் அரேயில் யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட ஆக்சுவல் அவுட்புட்டை கம்பேர் பண்ணும்.
அடுத்த ஃபங்க்ஷனில் மினிமம் வேல்யூஸ் 2 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணும். கடைசியாக மெயின் ஃபங்க்ஷனில் 3 டெஸ்ட்டுமே ரன் பண்ணியிருக்காங்க. எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.